Hey guys, welcome back to Learn with ID channel. இன்னைக்கு டே 26. இன்னைக்கு இந்த வீடியோவில் நேற்று பார்த்த கூகுள் பே இமேஜோட பார்ட் 2 நம்ம பண்ண போகிறோம். ஓகே, எஸ், அதே மாதிரி அதுக்கு நம்ம இப்போ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் அதோட கார்னர் ரேடியஸ் நம்ம 20 வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா அப்போ தான் அதோட கார்னர் ரேடியஸ் கரெக்டாக இருக்கும். எஸ், நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஸ்டேட்டஸ் பாரை நீங்கள் அல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். எஸ், இங்கே வச்சாச்சு. பட் அங்கே காணும், எந்த மிஸ்டேக்குன்னு தெரில. ஸோ திரும்ப நான் இங்கே அல்ட் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் ஸ்டேட்டஸ் பார் அவங்களுக்கு அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, எஸ், இப்போ மேலே உள்ள ஸ்டேட்டஸ் பார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்த கூகுள் பே ப்ராஜெக்டோட பார்ட் 2 வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ சைடில் நேம் அண்ட் தென் உள்ள ஒரு இமேஜ். நெக்ஸ்ட்டு ஒரு பே பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீனுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பீப்புள்ஸில் ஏதாச்சும் ஒரு இதை கிளிக் பண்ணால் அவங்களது பே எப்படி போகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆரோ தேவைப்படுது. ஆரோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் அப்படின்னா அந்த ஆரோ இருக்குது. ஸோ அந்த ஆரோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே ஃபஸ்ட்டு. எஸ், இங்கே அப்ளை ஆரோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆரோ அப்ளை ஆகிரும். அண்ட் தென் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதை அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட வித் அண்ட் ஹைட் நம்ம கூட்டிக்கலாம். ஓகே, எஸ், இது கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் இதை கொஞ்சம் நம்ம கீழே தள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு சர்க்கிள் அண்ட் தென் அவங்களோட நேம், இது ரெண்டுமே நம்ம வைக்க போகிறோம். ஓகே, எஸ், அந்த சர்க்கிள் என்ன அப்படின்னா கீழே இந்த ராம் அவங்களோட ஐக்கான் கிளிக் பண்ணால் அவங்களோட பே எப்படி வரப்போதோ அதை மாதிரி தான் நம்மளுக்கு வேணுமா. ஸோ அந்த சர்க்கிளே நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும், திரும்ப எனக்கு போடணுங்கிற தேவை கிடையாது. அண்ட் தென் கலரும் அதே மாதிரியே இருக்கும். எஸ், இங்கே நம்ம அதுக்கூட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அதுக்குள்ளே நம்ம ஆர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அங்கேயும் நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். எஸ், அண்ட் தென் சைஸ் அண்ட் வித் அண்ட் ஹைட் எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆர், ஏன்னா அந்த ராம் அப்படிங்கிற ஒரு பீப்புள் அவங்களுக்கு தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். அங்கேருந்து நான் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதோட ஃபாண்ட் சைஸும் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைடில் அவங்களோட நேம் அண்ட் தென் அவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இதை குரூப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கே நம்ம மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. எஸ், இப்போ சைடில் நேம் கொடுத்துக்கலாம். ஸ்மாலில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து பார்க்குறோம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. எஸ், இது ஓரளவு இருக்குது. அண்ட் தென் கீழே நெக்ஸ்ட்டு அவங்களோட நம்பர் கொடுக்கணும். சென்டரில் அசைன் பண்ணிக்கோங்க. எஸ், நம்பர் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். சும்மா 1 2 3 4. நீங்கள் ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரியலாக ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ டெமோக்கு பண்ணுறதுனால நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம இங்கே நேமும் கேப்ஸில் ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபுல் நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கரெக்டாக. எஸ், இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளக்கின்ஸில் போய் நம்மளுக்கு ஃபோன் ஐக்கான் நமக்கு தேவைப்படுது. அதை போய் நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபோன் அப்படின்ட்டு. ஓகே, ஃபோன் கேப்சலில் இருக்கனால வர மாட்டேங்குது. ஸோ நான் ஸ்மாலில் என்ட்ரு பண்ணுறேன் கால் அப்படின்ட்டு. எஸ், நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை கொண்டு மேலே போய் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இங்கே சைடில் ஒரு 3 டாட் வேணும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம பிளக்கினில் போய் அந்த 3 டாட் எடுத்து வச்சிட்டோம். ஓகே, இந்த 3 டாட் எடுத்துகிட்டு போய் நான் மேலே அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் டாட்னு டைப் பண்ணாலே அந்த பிளக்கினில் வரும்.
ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் தென் அதோட சர்க்கிளோட ரேடியஸ் வித் அண்ட் ஹைட் வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அந்த நேமை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி வச்சிடலாம். எஸ், அண்ட் தென் ஃபோன் சிம்பிளும் கொஞ்சம் மூவ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் கரெக்டாக. ஓகே, எஸ், நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஸ்க்ரீனுக்கு டாப்பில் மேலே ஒட்டி இருக்கிறனால எல்லாத்தையுமே வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து கீழே வந்து கொண்டு வரோம். ஓகே, ஸோ எல்லாமே நீங்களும் கீழே வந்து கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப கீழே வேணாம், ஓரளவு கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப கீழே வந்தாலும் நல்லா இருக்காது. எஸ், இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே உள்ள பார் வந்து முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் ஒரு சர்க்கிள் வந்து வரணும். அதுக்கும் நம்ம அந்த சர்க்கிளை வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதோட வித் அண்ட் ஹைட் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ வித் அண்ட் ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்களோட நேம் வந்து கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீப்புள் எப்போ இந்த கூகுள் பே வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜாயின்ட் இன் இல்லை ஆன் அப்படின்ட்டு நான் நவம்பர் 2025 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அது வந்து லைட் கலராக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஜாயின் நவம்பர் 2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து லைட் கலராக தான் இருக்கும். நம்ம கூகுள் பேலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, லைட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு தேவை அந்த நேம் அண்ட் தென் அவங்களோட நம்பர். இது அவ்வளோவா தேவையில்லை. எஸ், நெக்ஸ்ட் வந்து சே ஹலோ அப்படின்னு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அது வந்து ஒரு ப்ளூ கலரில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், இந்த கலர் நல்லா இருக்கு. அண்ட் தென் அதுக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். பட் அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து செட் ஆகலை. பாருங்கள், கொடுத்து பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இவ்வளோ டார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து செட் ஆகலை. அண்ட் தென் நான் அந்த ஸ்ட்ரோக் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரோக் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து இந்த ஹலோ பக்கத்தில் மிஸ் ஆகுது. ஸோ அந்த சிம்பிளும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், அந்த சிம்பிள் வந்து நான் அதில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கீழே தள்ளிட்டு வந்துட்டு கீழே தள்ளி அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 3 ரெக்டாங்கிள் வந்து போட போகிறோம். எதுக்கு அப்படின்னா பே, மெசேஜ் அண்ட் தென் ரெக்வஸ்ட். ஒரு ரெக்டாங்கிள் 80:33 வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதோட கார்னர் ரேடியஸும் வந்து 20 வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரவுண்டு ஷேப்பாக வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் 2 ரெக்டாங்கிள் வந்து நம்ம வந்து போட போகிறோம். நான் பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அதுக்குள்ளே கலர் கொடுத்துக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள்குள்ளே நான் வந்து பே அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் தென் இதுக்குள்ளே ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். எஸ், ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கே பக்கத்தில் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் எடுத்து அங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதோட வித் வந்து 204. அதோட ஹைட் வந்து 36 வச்சுக்கோங்க. அண்ட் தென் எல்லாத்தையும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணும்போது. அதோட ஜாயின் ஆகி வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, எஸ், இதை வந்து தள்ளி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுக்குள்ளே இப்போ நம்ம மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். மெசேஜ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட். அப்போ MESSAGE மெசேஜ் அப்படின்ட்டு 2 டாட் வந்து வச்சுக்கிறேன் நான் வந்து. எஸ், டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். அதை கொஞ்சம் அதில் கொஞ்சம் சென்டரில் வேணால் சைடில் அலைன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சைடில் ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா அந்த சென்டர் பட்டன் வந்து நம்மளுக்கு ப்ளக்கின்ல அவ்வளோ கிளியராக இல்லை. அண்ட் தென் ப்ளக்கின் யூஸ் பண்ணுறதோட நம்ம ஓன் ஐக்கான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம வந்து நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன். நம்ம சேனலில் கூட நம்ம வந்து அதை சொல்லியிருக்கோம். ஸோ ஓன் ஐக்கான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பெருசாக. அண்ட் தென் அதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு
ஒரு கார்னர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். எஸ் கிடச்சிட்டேன். அண்ட் தென் அதை சென்டரில் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு லைன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து சென்ட் பட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லைன், சும்மா ஒரு சென்டரில் ஒரு லைன். ஓகே, எஸ் லைன் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அது வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ் கைஸ், சென்டரில் இருக்குது அந்த லைனும். எஸ் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்குள்ள கூகுள் பே இமேஜை வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம், பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி டே 26, இன்னும் 3 days இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்க போகிறோம். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.